அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் மக்கள் கூடி அவை கலந்த போது சிரியாவாசியான நாட்டின் பின் ஹைஸ் என்பவர், பெரியவரே, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் செவியுற்ற ஏதேனும் ஒரு ஹதீஸை எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெரிவிக்கின்றேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் மக்கள் முதலில் தீர்ப்பு வழங்கப்படுபவர் யாருனா இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவரே ஆவார். அவர் இறைவனிடம் கொண்டு வரப்படும் போது அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடையை இறைவன் எடுத்துரைத்தான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அவர், இறைவா, உனக்காக அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரையே தியாகம் செய்தேன் என்று பதிலளிப்பார். இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை, மாறாக மாவீரன் என்று மக்களிடம் பேசுவதற்காக நீ போரிட்டாய், அவ்வாறு செயல்பட்டுவிட்டது, உன்னோடு நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவார். பிறகு இறைவனின் கட்டளையின்படி முகம் குப்புற இழுத்து வரப்பட்டு அவர் நரகத்தில் எறியப்படுவார். பிறகு கல்வியை தாமும் கற்று அதை பிறருக்கு கற்பித்தவரும் குர்ஆனை ஓதியவருமான மார்க்க அறிஞர் ஒருவரை இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டார் என்று இறைவன் கேட்பார். இறைவா, கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை நான் கற்பித்தேன், உனக்காகவே குர்ஆன் ஓதினேன் என்று பதிலளிப்பார். அதற்கு இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை, கற்பிக்கவும் இல்லை, அறிஞர் என்று சொல்லப்படுவதற்காகவே நீ கல்வி கற்றார். குர்ஆன் அறிஞர் என மக்கள் பேசப்படுவதற்காகவே நீ குர்ஆனை ஓதினாய், அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவார். பிறகு இறைவனின் கட்டளையின்படி முகம் குப்புற இழுத்து வரப்பட்டு நரகத்தில் எறியப்படுவார். பிறகு இறைவன் தாராளமான வாழ்க்கை வசதிகளும் அனைத்து விதமான செல்வங்களும் வழங்கியிருந்த பெரிய செல்வந்தர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளின் இறைவன் எடுத்துரைப்பான். அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அதற்கு நீ எந்தெந்த வழிகளில் எல்லாம் பொருள் செயல்பட விரும்பினாயோ அந்த வழிகளில் எதையும் விட்டுவிடாமல் அனைத்திலும் நான் உனக்காக எனது பொருளை செலவிட்டேன் என்று பதிலளிப்பாய். அதற்கு இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், நீ ஒரு புலவர் என மக்களிடம் பேசுவதற்காகவே நீ இவ்வாறு செலவு செய்தார், உன் எண்ணம் படி அவ்வாறு சொல்லப்பட்டுவிட்டு உன் எண்ணம் நிறைவேறிவிட்டது என்று கூறிவிடுவார். பிறகு இறைவனின் கட்டளையின்படி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எறியப்படுவார்.